நீங்க எங்கேயாச்சும் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா, உங்க ஜாதகத்த பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு இந்த மாரி இப்படி இருக்குது, அப்படி இருக்குதும்பாங்க. ஒரு சில நல்ல ஜோசியக்காரங்களா தான் நல்லது சொல்லுவாங்க. ஒரு சில உருட்டு ஜோசியக்காரங்களா தான் உருட்டுவாங்க. ஆனா, ஒருத்தரோட ஜாதகம் அப்படிங்கிறத எப்படி பார்ப்பாங்க? உனக்கு ஜாதகம் கட்டத பார்த்து சொல்லுவாங்க. இல்ல கைரேகைய பார்த்து சொல்லுவாங்க. ஆனா, ஒட்டுமொத்த நபர்களுக்கான ஒரு ஜோதிடம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நாட்டுக்கான ஜோதிடம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஜாதகம் பார்க்க தெரியாமலே, முக ஜோசியம் பார்க்காமலே, கைரேகை பார்க்காமலே சொல்ல முடியுமா? அப்படின்னு நிஜமாலுமே ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி. 1911ல பொறந்து 1996ல இறந்து போன பாபா வங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல இவங்க எல்லாரும் போல நார்மலா தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு புயல்ல இவங்க மாட்டியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய நியூயார்க், புளோரிடா மாகாணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி புயல் தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதன் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மரக்கட்டைகளாலான வீடுகள் அப்படிங்கிறது கூரையில போட்டிருப்பாங்க. அப்படி இருந்த பாபா வங்க இருந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புயல் அடிச்சு இவங்க அந்த புயல்ல மாட்றாங்க. புயல்ல மாட்டும்போது இவங்களுடைய கண் பார்வை அப்படிங்கிறது பறி போகுது. அந்த கண் பார்வைங்கிறது பறி போன வாட்டி இவங்க வந்து கடவுள நான் நேர்ல பார்க்குறேன். கடவுள என்னால தொடர்பு கொள்ள முடியுது. கடவுள் கூட என்னால பேச முடியுதுன்னு சொல்லி, ஒரு சில விஷயங்கள்ல பல்வேறு விஷயங்கள வந்து ப்ரெடிக்ஷனா வச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பல்வேறு விஷயமான ப்ரெடிக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவைங்க ஆரம்பத்துல சொல்லும்போது யாருமே நம்பல. ஒரு சாதாரண குருட்டு கிழவி உளறிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க சொன்னதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில அவங்களுடைய ஃபாலோவர்ஸு. அவங்க ஃபாலோவர்ஸ் நோட் பண்ணி வச்சதுல மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அமெரிக்காவ அமெரிக்காவ ஒரு கருப்பினத்த சேர்ந்த ஒருத்தர் ஆட்சி செய்வார்ன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அமெரிக்காவுல முழுக்க முழுக்க வெள்ளைக்காரங்க தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கருப்பினத்தவர்கள ரொம்ப கொத்தடிமையா வாங்கிட்டு வந்து வேலை செய்யக்கூடிய புத்தி உள்ளவங்க அவைங்க அப்பதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களால வந்து அவங்கள ஆட்சி செய்யறதுக்கு கருப்பினத்த சேர்ந்த ஒருத்தன விடவே மாட்டாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், நாட்டுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். ஆனாலும் அந்த அம்மா சொல்லும்போது எல்லாம் சிரிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒபாமா வந்தாரா? வந்தாரா? இது வந்து அவரு யாரு? ஒபாமா யாரு? கருப்பினத்த சேர்ந்தவரு. அந்த அம்மா சொன்ன மாரி வந்து ஆட்சி பண்ணாரா? பண்ணாரு. இது அந்த அம்மா சொன்னது தான். யாரு? அம்மான்னு சொன்னோனே நீங்க ஜெயலலிதா அம்மாவ நெனச்சுக்காதீங்க. பாபா வங்கா சொன்னது. அதே மாரி இன்னொன்னு சொன்னாங்க பாபா வங்கா. அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பெரிய கட்டடம் இருக்கும். அந்த கட்டடத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பறக்கக்கூடிய இரும்பு பறவை வந்து அடிச்சு அந்த மிகப்பெரிய விமானம்னு அந்த அம்மா சொல்லல. பறக்கக்கூடிய இரும்பு பறவை. இரும்பு பறவை ஒண்ணு பறந்து வந்து அந்த கோபுரத்துல மோதும். மோதி இரட்டை கோபுரத்துல மோதி நூத்துக்கணக்கான மக்கள் இறந்து போவாங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா சொல்லும்போது எல்லாம் சிரிச்சாங்க. அமெரிக்கால அப்படி ஒரு கட்டடமே இல்ல. இந்த கிழவி உருட்டுது, பொய் சொல்லுது. கிழவி ஏதோ உளறிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அந்த அம்மா சொல்லும்போது அந்த இரட்டை கோபுரம் அப்படிங்கிறது அமெரிக்காவுல கட்டப்படவே இல்ல. அமெரிக்காவுல அந்த கோபுரத்துக்கான பிளான் அப்படிங்கிறது போடவே இல்ல. அந்த கோபுரத்துக்கான பிளானிங்கிறதே கிடையாது. இந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. ஆனா அந்த அம்மா சொன்ன மாரி நடந்துச்சு எதிர்காலத்துல. அதுக்கப்புறமேட்டு தான் அதுக்கு அந்த விஷயம்லாம் அந்த அம்மா சொன்னது நடக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் இந்த அம்மா செத்து போயிருச்சு. பாபா வாங்க 1996ல செத்து போயிட்டாங்க. அப்புறமேட்டு தான் அந்த அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து தொலவ ஆரம்பிச்சாங்க. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட உருட்டுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுச்சு. அந்த அம்மா வருஷம் வருஷம் ஏதோ காலண்டர் வெளிய விடுற மாரி அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது. இப்ப நம்ப ஊர்ல எப்படி வருஷம் வருஷம் ஒரு முக்கியமான விஷயம்லாம் எப்படி செய்தியில போடுவாங்க. போன வருஷம் நடந்தது இதெல்லாம் அப்டின்ட்டு. அடுத்த வருஷம் இதெல்லாம் நடக்கும்னு ஜோசியக்காரங்க டிவில பேட்டி குடுப்பாங்க இல்லையா? அதே மாரி வருஷம் வருஷம் பஞ்சாங்கம் வருதுல்ல, அதே மாரி இந்த அம்மா என்னமோ ஒரு 5000 வருஷத்துக்கு இந்த அம்மா எழுதி வச்சிருக்குது அப்டின்னு சொல்லி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் வாய்க்கு வந்த மாரி அடிச்சு விடுறாங்க. இது இப்டி இப்டி, அது அப்டி அப்டின்னு சொல்லி அடிச்சு விடுறாங்க. என்ன காசா பணமா? அந்த அம்மா என்ன வந்து கேட்கவா போகுது? அந்த அம்மாவே செத்து போச்சுன்னு சொல்லிட்டு, வாய்க்கு வந்த மாரி நெறைய பேர் நெறைய கருத்துக்கள சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே அந்த அம்மா குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அம்மா ஏலியன்கள பத்தி சொல்லியிருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற்று கிரகத்த சேர்ந்தவங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். மனுஷங்களோட தொடர்பு கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஒரு காலகட்டத்தில பூமியில இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாருமே அழிஞ்சு போனவாட்டி, பூமியில இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மனுஷங்க வேறு கிரகத்த தேடி போவாங்க. 5000வது ஆண்டுகளுக்கு பின்னால அந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதே மாரி காலப்பயணமும் சாத்தியமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மரணமில்லாத வாழ்க்கையும் சாத்தியம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அந்த அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேர், 3000 பேர், ஒரு 4000 வீடியோக்கு மேல போட்டிருக்கிறாங்க. எது எது உண்மைன்னு சொல்லி அந்த இறந்து போன, செத்து போன அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். உண்மையாலுமே அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா, பாபா வங்கா, பாபா வங்கா அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே பாபா வங்கா சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ப ஊர்ல தான் தெரியுமே யாராச்சும் ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா, வாய்க்கு வந்தத அடிச்சு விடுவாங்களே. வீட்டுக்கு போயிட்டு அவரு என்கிட்ட ரூ. 2000 பணம் வாங்குனாருன்னு சொல்றது. வீட்டுக்கு போயிட்டு நானும் அவரும் ஒட்டுக்கா பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு சொல்றது.
இலை வீட்டுக்கு போயிட்டு நானும் அவரும் சின்ன வயசுலேருந்து விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரு. டெய்லி நைட் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் தூங்குவாரு. சாவும்போது என்னை விட்டுட்டு தனியா செத்து போயிட்டாருன்னு சொல்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல நடக்கிற மாரி, இந்த மாரி கதைகள் இருக்கிற மாரி, அந்த அம்மா இல்லங்கிறதுனால நெறைய பேர் அவங்கவங்க கருத்து சொல்றாங்க. நாஸ்ட்ராடாமஸ்ன்னு ஒருத்தரு, பாபா வங்கா மாரியே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தரு. பாபா வங்காக்கு ஈக்குவலான ஒரு பேரு, புகழ் அப்படிங்கிறது நாஸ்ட்ராடாமஸ்க்கு இருக்குது. அவரு யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, உலகினுடைய மிகப்பெரிய ஒரு மாமேதை தான் அவரு. மாமேதை மட்டும் கிடையாது. ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத சொன்ன நபர் தான் அவரு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல நாஸ்ட்ராடாமஸுடைய கல்லறை ஒரு ஆள் நோண்டி தொலைவி பார்க்குறாரு. அவரு பொணத்த புதைச்சாங்கல்ல, அந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்ட்டு. அப்படி புதைக்கும்போது அந்த புதைச்ச இடத்த அந்த ஆள் தோண்டும்போது என்ன ஆகுது, ஒரு புல்லட் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. சுடுகாட்டுக்குள்ள இருந்து. அந்த புல்லட் வந்து அவர அடிச்சு அவரு செத்து போறாரு ஸ்பாட்லயே. அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, உள்ளாடி புல்லட் இருக்குது. பழைய காலத்து புல்லட்டு. அதாவது ஒரு 70, 80 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட ஒரு புல்லட் அப்படிங்கிறது அவருடைய உடம்புல இருக்குது. ஆனால், அந்த துப்பாக்கி அப்படிங்கிறது புழக்கத்திலே கிடையாது. அந்த குண்டுகள் அப்படிங்கிறது புழக்கத்திலே கிடையாது. பழக்கத்திலே கிடையாது. இப்ப யாரும் யூஸ் பண்றதே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த புல்லட் எங்கருந்து வந்திருக்கும்? ஸோ, அந்த நாஸ்ட்ராடாமஸுடைய ஆவி தான் வந்து இவர கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து நெறைய கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா, நாஸ்ட்ராடாமஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பிரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நெறைய வச்சிருக்கிறாரு. அவரும் வாழ்ந்த காலத்துல அவர யாரும் பெருசா மதிக்கல. அவர் செத்து போன வாட்டி தான் எல்லாம் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. ஆல் ஓவர் உலகம் பூராமே ஒருத்தர் இருக்கும்போது வச்சுக்க மாட்டாங்களாட்டுருக்கு. செத்து போன வாட்டி தான் தூக்கி வச்சுட்டு தலையில கொண்டாடுவாங்களாட்டுருக்கு. அரசியல்வாதிகளாட்டம். இவரு எப்படி இவனுக்கு அத பண்ணாரு, இவனுக்கு இத பண்ணாரு, இவரு தங்கமான ஆளு, இவரு வைரமான ஆளு, இவரு வைடூரியம், இல்ல இவரு மரகதம்னு சொல்லிட்டு, அவரு இறந்து போன வாட்டி தான் அவர தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களாட்டம் தெரியுது.